வாரணாசியிலிருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. உத்தரப்பிரதேசம் இல்லையா, உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சிக்கு மேலே தான் உத்தரப்பிரதேசம் இருக்குது. ஞாபகம் இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து எது வரைக்கும் வரும் நம்மளுக்கு? கன்னியாகுமரி வரைக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா 23 அப்போ 23 வர மாதிரி ஏதாவது ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ 23 9 அங்கே எப்படி 5 40 ஐயட்டா 40 இதே மாதிரி 23 போட்டு இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா வந்துடக்கூடாது. நம்ம புரிஞ்சா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்னது? NH 44. அது வந்து என்ன சொல்லுவாங்க? உத்தரப்பிரதேசம் புரிஞ்சா இந்தியாவில் ரொம்ப கம்மியான தேசிய நெடுஞ்சாலை அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NH 47A. ஹையஸ்டாக இருக்கிறது NH 44, கம்மியாக இருக்குது NH 47A. எங்கே இருக்குன்னா எர்ணாகுளம் டு கொச்சின் துறைமுகம் வரைக்கும் வெறும் 6 கிலோமீட்டர். இந்தியாவில் ரொம்ப கம்மியானது வெறும் 6 கிலோமீட்டர். எர்ணாகுளம் டு இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையமாக இருக்கட்டும், விமான ஆணையமாக இருக்கட்டும், ரெண்டுமே 1996 NHAI. நெடுஞ்சாலை ஆணையமாக இருக்கட்டும், விமானம் சம்பந்தப்பட்ட ஆணையமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் வந்தாங்க. எப்போ? 1995. முதல் மண்டல ஏற்றுக்கீங்க. இந்தியாவில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எங்கே இருக்குது? வாரணாசி. உத்தரப்பிரதேசம் வாரணாசியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அந்த ஸ்டேட்டோட படிச்சிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் கேட்டாங்கன்னா 23 முடிஞ்சா. அதுக்கு அடுத்து பார்த்தா இந்தியாவிலே மிக கம்மியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் 6 அது ஒரு துறைமுகம் இருக்குது. சரி, இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இது நம்ம சாலையை பற்றி படிச்சிட்டோம். சாலையில் ரொம்ப ஹையஸ்டாக படிச்சிட்டோம், ஃபாஸ்ட்டாக போகிறது 4 படிச்சிட்டோம், எந்தெந்த ரோடு ரிப்பேர் பண்ணால் யார் வந்து செலவு பண்ணுவாங்க பற்றி படிச்சிட்டோம். பன்னாட்டில் இங்கேருந்து நான் வேறு ஒரு நாட்டுக்கு போனோம்னாலும் சாலை இருக்குது. அந்த சாலைக்கு யாரெல்லாம் பொருளுதவி பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிய மற்றும் பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய ஆணையம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம ரயில் போக்குவரத்து முதல் ரயில் போக்குவரத்து புறநகர் ரயில் போக்குவரத்து ஃபஸ்ட்டு எங்கே நடக்கப்பட்டுச்சுன்னா மும்பையில் தான் நடக்கும். புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கே? மும்பை. 1925 மும்பை புறநகர் போக்குவரத்து. இதுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலை நம்பர் மறந்துடாதீங்க. NH 44 கம்மியாக இருக்குது, NH 47A. 2 பேஜாக சொல்லி 2 படிக்கிறேன். அப்படின்னா உடனே தான் போகணும், பொறுமையாக போகணும்னு அவசியம். சரி, இந்தியாவில் மிக வேகமாக ஓடக்கூடிய ரயில் வண்டி, மிக அதிவேக ரயில் வண்டி புக்கில் என்ன இருந்துச்சுன்னா கார்த்திகன் இருந்துச்சு. புக்கில் என்ன இருந்துச்சு? கார்த்திகன். இப்போ வந்தே பாரத் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு? வந்தே பாரத். மிக அதிக அளவு மிக அதிவேக வண்டின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன புக்கில் என்ன ரெக்கார்டு கொடுத்துருக்காங்கன்னா கார்த்திகன். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கிறாங்க? வந்தே பாரத். இந்தியாவில் மொத்தம் எத்தனை மெட்ரோ ரயில் நிலையங்கள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் 8. இந்தியாவில் ரயில் போக்குவரத்தே இல்லாத மாநிலம் மேகாலயா. இப்போ தற்போது அங்கேயும் அமைக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். புக் ரெக்கார்ட்லாம் இல்லை. ரயில் போக்குவரத்தே இல்லாத ஒரே ஒரு மாநிலம் கிட்ட நான் பண்ணிக்கிறேன். இந்த மேகாலயாவில் தான் நம்மளுக்கு இந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் சிண்ட்ரம் குன்றுகளும் அந்த சிறுவஞ்சி பகுதியும் அந்த மலைத்தொடரில் தான் இருக்குது. இந்தியாவில் இணைக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள் புக்கு பிராரம் 17 தான் இருக்குது. புதுசாக சேர்த்து 18 வந்திருக்காங்க. நான் கீழே படம் வந்துருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ரயில்வே மண்டலங்கள் எத்தனை? இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் 19. தமிழ்நாட்டில் 4. இந்தியாவில் 19. தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையம்னா 4. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி. இந்த 4 தான் வெளி சர்வதேச அளவுக்கு போகக்கூடியது. அந்த 19ல் இந்த 4மே அடங்கும். புரிஞ்சுங்களா? இந்திய அளவில் இருக்கிறதுல 4 அடங்கும். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அப்போதே சொன்ன பார்த்தீங்களா? அந்த விமான நிலைய ஆணையமாக இருக்கட்டும், தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையமாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரே இயர் தான். 1995. அதில் படிச்சு வச்சுன்னா இன்னொன்று இருக்குது வானுலங்கு அப்படின்னு ஒரு பேர். வானுலங்கி இருக்கா? அந்த வானுலங்கு அப்படின்னா ஹெலிகாப்டருக்கு தூய தமிழ்லாம் வானுலங்குன்னு பேர். ஹெலிகாப்டர் வானுலங்கு அதுக்கு பேர் என்னன்னா ஹெலிகாப்டர். இது எங்கே இருக்குன்னா பவன் ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி அப்படின்றது ஒரு ஹெலிகாப்டர். அந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னா இப்போதைக்கு தலைமையகம் புதுடில்லி. ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் புதுடில்லி. அது செயல்படுற இடம் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான். மும்பையிலேருந்து கடலோர அண்டை மாநிலங்கள்லாம் இருக்குதுல, அண்டை மாநிலங்கள்லாம் இந்த எண்ணெய் பெட்ரோல் சம்மந்தப்பட்டு கொண்டு போய் கொடுக்குறதுக்கெலாம் அந்த இது பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துக்கு பெரிய ஜிகுன்னு விமான நிலையம். மும்பையில் இருக்கக்கூடிய ஜிகு விமான நிலையத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துவாங்க. புரிஞ்சு அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பவன் ஹான்ஸ் வானுலங்கு
அப்படின்ற நிறுவனம்ன்றது ஹெலிகாப்டர் சம்மந்தப்பட்டது. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? புதுடெல்லி. ஆனால் அது வேலை பார்க்குற இடம் எங்கே இருக்குது? மும்பை ஜிகு விமான நிலையத்தில் இருக்குது. அதனுடைய வேலைனா கடலோரம் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அவங்களுக்கு பெட்ரோல், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பெட்ரோல், எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் ஏற்றி போய் கொடுக்குறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. இது புரிஞ்சா மறுபடியும் ரயில்வே போக்குவரத்து படிப்போமா? புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கே ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது? மும்பை. எந்த வருஷம்? 1905. இந்தியாவில் மிக வேகமாக ஓடக்கூடிய அந்த ரயில் வண்டிக்கு பேர் நான் பேர் புக் ரெக்கார்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மெட்ரோ ரயில் நிலையம்? மெட்ரோ ரயில் நிலையம் 8 தான். சர்வதேச விமான நிலையம் தான் 19. ரயில் சொன்னால் எத்தனை தான் இருக்குது? இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலம் எத்தனை இருக்குது? 17. ஆனால் இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து 18. சேர்த்து அப்படி படிச்சுக்கோங்க, வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கோங்க. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எப்போ துவங்கப்பட்டது? அதேமாரி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அந்த ஆணையம். இந்த பவன் ஹான்ஸ் வானுலகு நிறுவனம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் அது எங்கே செயல்படுதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை ஜிகு நிலையத்தில். புரிஞ்சா? அது 2 பேராவையும் மேலேருந்து படிச்சுட்டு வாங்க. இதுவரைக்கும் சாலை